கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னாலே ஒரு முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. இந்த தேதியில் அறிவிப்புகள் வெளியிடப்பட வேண்டும் என்று அதுக்கு எந்த விதமான வரைமுறையும் அளவுகோலும் நமக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இல்லை. ஏற்கனவே 1000 ரூபாய் கொடுக்கறதே கொடுக்க முடியாது அப்படின்னு உங்க பொதுச் செயலாளர் விமர்சிச்சிருந்தார். இப்போ எப்படி அவர் 2000 ரூபாய் கொடுப்பார்? எங்களால் 3000 கொடுக்க முடியும். பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குப்பைக்கு வரி, பால் பொருட்களுக்கு விலை, இந்த விலைவாசி எல்லாம் மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு குறைச்சிருவீங்களா இல்ல அதே தான் கண்டினியூ ஆகும்? 150 நாள் அப்படின்றது மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவா தெரியலையே, அதை எப்படி நீங்க வாக்குறுதியை கொடுக்குறீங்க? இப்போ 66 வாக்குறுதிகள் இப்போ இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற 505 வாக்குறுதிகளே 66 வாக்குறுதிகள் மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இப்ப சொல்றாங்க. இல்ல அதே தப்ப நீங்க ஏன் பண்றீங்கன்னு கேட்குறேன். மத்திய அரசாங்கத்தை சார்ந்ததுன்னு தெரியலீங்களா? அப்ப அது ஒரு வாக்குறுதியா எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதிமுகவை பின்னாடி தள்ளிட்டு அந்த இடத்துல அவர் தன்னை பிளேஸ் பண்ண நினைக்கிறாரு. அது நான் எப்படி பாக்குறேன்னா, நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு திருமதி சசிகலா சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வேல்யூ இல்ல. முக்கியமா எல்லாருக்கும் ஃப்ரீ மொபைல் ஃபோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல இலவச வைஃபை கொடுத்திருந்தாங்க. அதை முழுமையா கொண்டு வரல அப்படின்ற விஷயம். இந்த மாதிரி ஏற்கனவே அறிவித்து பல விஷயங்களை அதிமுக கொடுக்காம இருந்துக்கிறாங்க. 2011 21 வரைக்கும் கொடுக்காம இருந்தாங்க. இப்ப இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. பொதுமக்கள் வைக்கும் போது உங்களுக்கு என்ன பதில் சொல்லுங்க? ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகவிலிருந்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்கிறாரு. கவர்ச்சிகரமா பெண்களை கவரும் வகையில, பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில இந்த வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வாக்குறுதிகள் எந்த அளவிற்கு சாத்தியம்? கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னதாகவே ஒரு முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதியை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கிறார். தேர்தல் பணிகளில் அதிமுக வேகமா இருக்குதா இல்ல என்ன காரணம் அப்படின்றத இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். நம்மோடு சிறப்பு விருந்தினராக அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் திரு பாபு முருகவேல் அவர்கள் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். கூட்டணி இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னாலே ஒரு முதல் கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. 2000 ரூபாய் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் சொல்லியிருக்கிறாரு. அனைவருக்கும் வீடு சொல்லியிருக்கிறாங்க. எப்படி இந்த இறுதி வடிவம் பெறுவதற்கு முன்னதாகவே இவ்வளவு வேகமா அறிவிப்பதற்கான காரணம் என்ன சார்? இப்போ இறுதி வடிவம் பெறணும்னா நமக்கு அது எதுவும் டெட்லைன் எதுவும் கிடையாது. இந்த தேதியில தான் தேர்தல் கூட்டணிகள் இறுதி செய்யப்பட வேண்டும். இந்த தேதியில் தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட வேண்டும். இந்த தேதியில் அறிவிப்புகள் வெளியிடப்பட வேண்டும் என்று அதுக்கு எந்த விதமான வரைமுறையும் அளவுகோலும் நமக்கு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் இல்லை. தேர்தல் ஆணையம்தான் தேர்தலை குறிப்பிட்ட தேதியில் நடத்த வேண்டும் என்பதற்காக அதுக்கு சில வரைமுறைகளை வைத்திருக்கிறது. அரசியல் இயக்கங்களுக்கு இதுபோல் வரைமுறைகள் எதுவும் கிடையாது. அவர்கள் விருப்பப்படுகிற நேரத்தில் எந்த நேரம் அவர்களுக்கு இசைவாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் அதை பயணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதை தாண்டி எங்களுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடியார் பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு 2023 நவம்பர் மாதத்திலேயே நாங்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டோம். குறிப்பாக நான் நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர், 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நான் பொறுப்பாளராக என்னை எங்களுடைய பொதுச் செயலாளர் நியமனம் செய்து 2023 நவம்பர், அந்த 2023 நவம்பரில் என்னை போலவே 82 அமைப்பு ரீதியாக இருக்கிற மாவட்டங்களுக்கு 82 பொறுப்பாளர்கள் நியமனம் செய்து அன்றிலிருந்து நாங்கள் தேர்தல் பணியை தொடங்கிவிட்டோம். அதனால் இதை இறுதி செய்வதற்கு முன்பாக அவசரப்பட்டு முன்பாக அப்படின்ற அந்த பேச்சே இங்கே எழவில்லை. தேர்தல் தொடங்கி அந்த தேர்தல் பயணத்தில் நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு காலகட்டத்தில் எங்களுடைய இயக்கத்தை பலப்படுத்துவது, தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை செய்வது, எப்படி எங்களுக்கான அடித்தளத்தை நாங்கள் அமைத்துக் கொள்வது என்கிற ஒவ்வொரு கட்டமாக நிகழ்த்தி இந்த நேரத்தில் இது போன்ற சரியான நேரத்தில் சரியான அறிவிப்பை எங்களுடைய பொதுச் செயலாளர் வெளியிட்டிருக்கிறார். இது சரியான ஒரு அறிவிப்பாக மக்களிடத்திலே அறிவித்த 1 மணி நேரத்திற்குள்ளாக சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் ஊடகங்களின் மூலமாகவும் மக்களிடத்திலே பட்டி தொட்டி எங்கும் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய வரவேற்பை மக்களிடத்திலே பெறப்பட்டிருக்கிறது. அந்த வரவேற்புடைய வெளிப்பாடு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் உளறி கொண்டிருக்கிறார்கள். சரி, 2000 ரூபா கொடுக்க போறோம் அப்படின்றது ஒரு நல்ல திட்டமா பார்க்கலாம். ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்கறதே கொடுக்க முடியாது அப்படின்னு உங்க பொதுச் செயலாளர் விமர்சிச்சிருந்தார். இப்போ எப்படி அவர் 2000 ரூபா கொடுப்பார்? எங்களால் 3000 கொடுக்க முடியும். அதுக்குண்டான நிர்வாக திறமையும் அதற்குண்டான அறிவும் ஆற்றலும் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருக்கிறது. அடிப்படை அறிவு கூட இல்லாதவர்களால் கொடுக்க முடியாது என்று நாங்கள் சொன்னோம். எங்களால் முடியும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த திட்டத்தை இல்லை, அவர் பேசும்போது 2023 ஒரு சொல்லும் போது நிதிச்சுமை ரொம்ப அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லும் போது அன்னைக்கு அவருக்கு ஒரு நிலைப்பாடு இருந்திருக்கும், அன்னைக்கு ஒரு அறிவாற்றல் இருந்திருக்கும்.
அந்த அறிவாற்றலேருந்து இப்போ அவர் மாறுபடுறாரா? நல்ல கேள்வி. 2019 கொரோனா காலகட்டம் தொடங்கிய பிறகு ஏறத்தாழ 1.25 ஆண்டுகளுக்கு எந்த விதமான வரி வருவாயோ வருமானமோ இல்லாமல் மிகச் சிறப்பான ஒரு அரசாங்கத்தை கடன் வாங்காமல் இருக்கிற முதலீட்டை வைத்து இருக்கிற வருவாயை வைத்து சிறப்பான ஒரு ஆட்சியை வழங்கியிருக்கிறார். அதற்கான அறிவும் ஆற்றலும் எங்களுடைய அன்றைய முதலமைச்சர் எங்களுடைய பொதுச் செயலாளருக்கு இருந்தது. ஆனால் தற்போது இருக்கிற முதலமைச்சருக்கு அது போன்ற அறிவோ ஆற்றலோ இல்லை என்பதை உள்வாங்கி எங்களுடைய பொதுச் செயலாளர், நீங்கள் 500 ரூபாய் அறிவித்தாலும் உங்களால் முடியாது, ஆனால் 5000 அறிவித்தாலும் எங்களால் கொடுக்க முடியும். காரணம், வரி வருவாயே இல்லாமல் ஆட்சியை சிறப்பாக நடத்தியவர்கள் நாங்கள். வரி வருவாய் இருந்தும் வரி வருவாயை பெருக்கியும் கூடுதலான வரிச்சுமையை ஏற்றியும் அனைத்து பொருட்களின் மீதும் விலையை உயர்த்தியும் வருகிற வருவாயும் பத்தாமல் ஏறத்தாழ 5.5 லட்சம் கோடிகளுக்கு நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீர்கள். அதனால் அந்த நிலைப்பாட்டை, அந்த நிகழ்வை உங்களால் நிகழ்த்த முடியாது. அதற்கான அடிப்படை அறிவு உங்களுக்கு இல்லை, எங்களுக்கு இருக்கிறது. அதனால் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதை நிச்சயமாக நாங்கள் நடத்தி காட்டுவோம். அறிவித்துவிட்டு 27 மாதங்கள் கழித்து அல்லது தேர்தலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பாக வழங்குகிற அரசாங்கம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் அல்ல. எங்களுடைய அரசாங்கம் எதை அறிவிக்கிறோமோ அதை செயல்படுத்துவோம். எதை செயல்படுத்த முடியுமோ அதை மட்டும்தான் அறிவிப்போம். அதனால் எங்களால் செயல்படுத்த முடியும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அன்றைக்கு அவர்களால் செயல்படுத்த முடியாது, அதற்கான திறன் உங்களுக்கு இல்லை என்பதன் அடிப்படையில் அன்றைய பேச்சு, இன்றைய அறிவிப்பு எங்களால் முடியும் என்பதற்கான அறிவிப்பு. சரியான நிர்வாகத்திறன் இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் தொடர் தோல்விகளை தானே எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு இருக்கிறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், அதே போல கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், ரெண்டுலேயுமே அதிமுக தோல்வி தான் தெளிவிருக்கு. 2026 நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருக்கீங்க, ஓகே. ஆனால் நிர்வாகத்திறன் இவ்வளோ இருக்குன்னு சொல்லும் போது ஏன் எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்திச்சார்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக எப்போ பதவி ஏற்றுக்கிட்டார்? 2022 ஆகஸ்ட் 27க்கு பிறகுதான் அவர் பொதுச் செயலாளராக பதவியேற்றுகிறார். அப்போ 2020 முன்னாடி 21 சட்டமன்ற தேர்தலில் யார் ஒருங்கிணைப்பாளர்? ஓபிஎஸ். அப்போ 2 பேருக்குமான பொறுப்பு இருக்கிறது. பொதுச் செயலாளராக பதவி ஏற்ற பிறகு எந்த பொதுத் தேர்தலை சந்தித்திருக்கிறார்? ஒரே ஒரு பொதுத் தேர்தல், 2024 ஆண்டு நாடாளுமன்ற பொதுத் தேர்தல். பொதுச் செயலாளராக பதவி ஏற்ற பிறகு அவர் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். உங்கள் மூலமாக நான் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வது, பொதுச் செயலாளராக பதவியேற்ற பிறகு அண்ணன் எடப்பாடியார் சந்தித்த ஒரே பொதுத் தேர்தல் 2024 ஆண்டு நாடாளுமன்ற. அந்த தேர்தலையாவது ஒரு 5 சீட் 6 சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும்ல. நீங்க சொல்ற பாயிண்ட்ல வரும். மக்களவை தேர்தலில் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறாரு, அதுதான் முதல் தேர்தல்னு சொல்றீங்க, நிர்வாகத்திறமை இருக்குன்னு சொல்றீங்க. அப்போ அதுல ஒரு குறைஞ்சது ஒரு 5-6 சீட்டாவது ஜெயிச்சிருக்கணும்ல. ஃபுல் ஸ்வீப் எப்படி டிஎம்கே வரதுக்கு வழிவிட்டார்? 3 பொதுத் தேர்தல்களில் ஒரே ஒரு இடம் கூட வெற்றி பெறாத இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் அந்த தோல்விகளுக்கு பிறகு மீண்டும் ஆட்சி அமைத்திருக்கிறது. 54வது ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. 75 ஆண்டை கடந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 25 ஆண்டுகள் தான் இந்த நாட்டை ஆண்டு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது வெற்றி தோல்வி என்பது சூழ்நிலைகளுக்கு ஏற்றால் போல, அரசியல் காலகட்டங்களுக்கு ஏற்றால் போல, மக்களின் மனநிலைகளுக்கு ஏற்றால் போல நடைபெறக்கூடியது தேர்தல். ஒரு வெற்றி தோல்வியை மட்டுமே வைத்து ஒரு தலைவரை நிர்ணயம் செய்வது, ஒரு தலைவரை மதிப்பீடு செய்வது என்பது அரசியலுக்கு சாதகமான ஒரு பதிலாக இருக்காது. ஒரு தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் அடுத்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல காலகட்டங்களிலே பெற்றிருக்கிறது. அதை ஒட்டித்தான் வருகிற 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கான தேர்தல். ஆனால் எடப்பாடியார் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவார் என்கிற நம்பிக்கையோடு சந்திக்கிற அந்த தேர்தலாக இருக்கிறது. அதனால் ஒரு தேர்தலை வைத்து முழு பழியையும் அவர் மீது சுமத்துவது சரியாக இருக்காது. அதற்கு முன்பாக நடந்த பல பொதுத் தேர்தல் 2 பொதுத் தேர்தல்களிலேயும் அண்ணன் ஓபிஎஸ் இந்த இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்திருக்கிறார். ஒருங்கிணைப்பாளர் என்கிற போது இயக்கத்தை பொறுத்தவரையில் அதுதான் உச்சபட்ச பதவி. அதற்கு அடுத்த இடத்தில் தான் அண்ணன் இபிஎஸ் இருந்திருக்கிறார். ஆனால் மொத்த தோல்வியும் அவர் மீது சுமத்துவது என்பது நியாயமாக இருக்காது. சரி, 2021 சட்டமன்ற தேர்தலையும் இதே குலவிலக்கு திட்டம் 1500 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தீங்க. இதே அம்மா இல்லம் திட்டம் அறிவிச்சிருந்தீங்க. பெண்களுக்கு 50% பஸ் ஃப்ரீயாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. முழு கட்டணம் ரத்து இல்லாமல் 50% கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் அன்னைக்கு தேர்தலில் கை கொடுக்கல. அதே திட்டங்களை மறுபடியும் அறிவிச்சிருக்கீங்க. முக்கியமாக குலவிலக்கு திட்டத்தில் இன்னொரு 500 ரூபா ஏற்றி கொடுத்துருக்கீங்க. அம்மா இல்லம் திட்டமாக கொடுத்துருக்கீங்க. இது எப்படி ஒரு கட்டம்? தொடர்ந்து 2 முறை 10 ஆண்டுகளை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்திருக்கிறது. அது போன்ற ஒரு வாய்ப்பை கூட திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றதில்லை. அப்படி இருக்கிற போது 10 ஆண்டுகள் தொடர்ந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் 2011 2021 வரையில் ஆட்சி கட்டில் இருந்திருக்கிறது. எந்த ஒரு ஆட்சியாக இருந்தாலும் ஒரு ஆட்சியின் மீது மக்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கும். அப்படி அந்த எதிரான மனநிலையினுடைய வெளிப்பாடு தான் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெளிப்பட்டது. அந்த வெளிப்பாடு கூட மிகப்பெரிய அளவிலே வாக்கு சதமானத்தை வேறுபடுத்தி காட்டவில்லை. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான வாக்கு சதமான வித்தியாச சதமானம் என்பது 5.6% தான். அந்த ஒரு சதமானத்தை வைத்து மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றுவிட்டது என்றோ, மிகப்பெரிய தோல்வியை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்து இருக்கிறது என்பதோ நாம் ஒப்பிட்டு சொல்ல முடியாது. அதனால் வருகிற தேர்தல் சாதகமான தேர்தலாக எங்களுக்கு இருக்கும். அதை ஒட்டித்தான்
இந்த அறிவிப்பை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அன்றைக்கு நாங்கள் வெளியிட்ட அந்த அறிவிப்பானது 10 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து இந்த ஆட்சி இருந்திருக்கிறது. ஒரு மாற்றம் மக்களிடத்திலே அந்த ஒரு மாற்றத்திற்கான மனநிலை இருந்ததின் அடிப்படையில் தான் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கிறோம். இந்த தேர்தல் அறிக்கை என்பது இது கூடுதலாக ஏற்கனவே ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு எதிரான மனநிலையில் மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இது கூடுதல் வெற்றி வாய்ப்புக்கான ஒரு அடுத்த படிநிலையாகத்தான் ஆண்களுக்கும் வந்து இலவச பேருந்து பயணம் அப்படின்னு குறிப்பிடும்போது ஏற்கனவே போக்குவரத்து துறை வந்து லாஸ்ல இருக்கு அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இதையும் எப்படி சமாளிப்பீங்க? இன்னொரு பாயிண்ட் வந்து அனைவருக்கும் வீடு அப்படின்றது வந்து எவ்வளவு தூரம் சாத்தியம் சார்? அரசு என்பது வருமானத்தை நோக்கிய அரசாங்கமாக இருக்கக்கூடாது. லாப நோக்கத்தோடு ஒரு அரசாங்கம் இயங்க முடியாது. அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு பொதுத்துறை நிறுவனங்கள் கண்டிப்பாக மின்சார வாரியமாக இருக்கட்டும், அது போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகளாக அது இருக்க முடியாது, இருக்கவும் கூடாது. மக்களின் நலன் சார்ந்த இயக்கமாகத்தான், மக்களின் நலன் சார்ந்த ஒரு அங்கமாகத்தான் பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்க வேண்டும், குறிப்பாக போக்குவரத்து துறையும் மின்சாரத்துறையும். அதை கணக்கில் கொண்டுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் 2011ஆம் ஆண்டு தேர்தல் வாக்குறுதியிலே 100 யூனிட் இலவச விலையில்லாத மின்சாரத்தை நாங்கள் தருவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை ஒட்டித்தான் ஏற்கனவே நீங்கள் சொல்வதைப் போல நட்டத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது போக்குவரத்து துறை. ஆனால் எங்களுக்கு அந்த உச்சபட்ச அறிவு இருக்கிறது. 10 ஆண்டுகள் இந்த நாட்டை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 21 வரையில் ஆண்டு இருக்கிறது. ஆனால் அந்த 10 ஆண்டுகளிலே மொத்தமாக கடனையே 4.3 லட்சம் கோடிகள் தான் இருந்த கடனாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை. பால் விலை உயர்வு, பஸ் கட்டண உயர்வு, மின் கட்டண உயர்வு, வீட்டு வரி உயர்வு, குப்பைக்கு வரி, பால் பொருட்களுக்கு விலை, கட்டட பொருட்கள் விலை உயர்வு உயர்ந்திருக்கிறது, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது, காய்கறியினுடைய விலை உயர்ந்திருக்கிறது, மளிகை பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இத்தனை விலை உயர்வும் ஏற்படுத்தி வருவாயை அதிகப்படுத்தியும் ஏறத்தாழ 5 லட்சம் கோடிகள் கூடுதலான கடனை விட்டு இந்த அரசாங்கம் இப்போது செல்ல போகிறது. ஆனால் இந்த கடனை எல்லாம் நிவர்த்தி செய்து கூடுதலான வருவாயை பெருக்கி அதற்கான திட்டங்கள் எங்களிடத்திலே பல திட்டங்கள் இருக்கு. இந்த விலைவாசி உயர்ந்திருக்குன்னு சொல்லியிருக்கல, இந்த விலைவாசி எல்லாம் மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் குறைச்சிருவீங்களா இல்லை அதே தான் கண்டினியூ ஆகும்? இல்லை, விலைவாசியை பொறுத்தவரையிலே அதுக்கு இருக்கக்கூடிய நிதிநிலையை பொறுத்து நிச்சயமாக கட்டுக்குள் வைப்பதற்குண்டான நடவடிக்கை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும். வாய்ப்பு இருக்கிற பட்சத்தில் வச்சில்லை அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயம் இவங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க. இவங்களை ஆட்சி நிர்வாகம் பண்றதுக்கே ஒரு அருகதையற்ற ஒரு அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். அவர்களுடைய குடும்ப நலன், அவர்களுடைய நலன், சுயநலன் மட்டுமே கருத்தாக கொண்டு இயங்கக்கூடிய இயக்கம் அரசு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயக்கமும் அரசும். மக்களின் நலன் சார்ந்த ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். அதனுடைய தலைமை மட்டும்தான் மக்களுடைய மனநிலையை கருதி மக்களுடைய எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப ஒரு அரசாங்கம் நடைபெறும் என்று சொன்னால் அது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் தான். ஆனால் இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுகிற போது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் வருகிற போது விலைவாசியை கட்டுக்குள் வைப்போம், வரி வருவாயை பெருக்கி விலைவாசியை குறைப்பதற்குண்டான முயற்சியும் எங்களுடைய எடப்பாடியார் எடுப்பார் என்று இந்த நேரத்தில் நான் உறுதியாக 100 நாள் வேலை திட்டத்தை வந்து மாத்துறாங்க. அதை வந்து 150 நாளாக வந்து உயர்த்தி தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே 125, அதில் 60% ஸ்டேட் கவர்மெண்ட், 40% வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னு சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் வந்து 150 நாள் அப்படின்றது மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவா தெரியலையே, அதை எப்படி வந்து நீங்க வாக்குறுதியை கொடுக்குறீங்க? இப்போ 66 வாக்குறுதிகள் வந்து இப்போ இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்திருக்கிற 505 வாக்குறுதிகளே 66 வாக்குறுதிகள் மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது அப்படின்னு சொல்லி இப்போ சொல்றாங்க. நான் 2 தினங்களுக்கு முன்பாக ஒரு தனியார் தொலைக்காட்சியில் பேசுகிற போது அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அதில் பேசுறாரு, இது மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது. மத்திய அரசாங்கத்தை சார்ந்தது நீங்க எதுக்கு வாக்குறுதியாக கொடுத்தீங்க? இல்ல அதே தப்பை வந்து நீங்க ஏன் பண்றீங்க? இப்போ நான் விளக்க வரேன். மத்திய அரசாங்கத்தை சார்ந்ததுன்னு தெரியுங்களா? அப்போ அது ஒரு வாக்குறுதியாக எதுக்கு நீங்க கொடுக்குறீங்க? வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றணும். உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை மற்றவர்கள் மீது பழி போடுவதற்குண்டான ஒரு வாய்ப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் பயன்படுத்திக் கொள்ளும். மாறாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் இந்த வாக்குறுதியை கொடுக்கிறோம் என்று சொன்னால் கிராமப்புற மக்கள் பெருமளவு இந்த வருவாயைத்தான் நம்பி இருக்கிறார்கள். இந்த 100 நாள் வேலை திட்டத்தை நம்பி கோடிக்கணக்கான மக்கள் கிராம பகுதியில் வசிக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும், அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு விவசாயினுடைய கனவு, அண்ணன் எடப்பாடியாருடைய கனவு. இந்த 100 நாள் போதாது, மத்திய அரசாங்கம் 125 நாள் சொல்லியிருக்கிறது, அதுவும் போதாது. 150 நாள் அவர்களுக்கு வருடத்திலே வேலை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அதற்கான ஊதியத்தை கொடுக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த எண்ணத்தின் செயல்பாடு நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு உங்களுக்கு தெரியும். கடந்த 10 ஆண்டுகளாக வந்து ஆட்சியில் இருந்தப்போ நிறைவேற்றப்படாத சில வாக்குறுதிகள்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ இந்த முதல் கட்ட வாக்குறுதிகள் வந்த பிறகு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க சொன்னாங்க செய்யவே இல்லை அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுறதுல வந்து முக்கியமாக எல்லாருக்கும் ஃப்ரீ மொபைல் ஃபோன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் இலவச வைஃபை கொடுத்துருந்தாங்க, அதை வந்து முழுமையாக வந்து கொண்டு வரல அப்படின்ற விஷயம் இருக்குது. 500 ரூபா மதிப்புள்ள கோஆப்டெக்ஸோட கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க, அது கொடுக்கல அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி வந்து
ஏற்கனவே அறிவித்து பல விஷயங்களை வந்து அதிமுக கொடுக்காம இருந்துக்கிறாங்க. 2011லேருந்து 21 வரைக்கும் கொடுக்காம இருந்தாங்க. இப்போ இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி கொடுப்பாங்கன்னு எப்படி நம்புறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. பொதுமக்கள் வைக்கும் போது உங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? பொதுமக்கள் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிற போது ஆட்சி மாற்றம் என்கிற அந்த ஒற்றை சொல்லை தவிர வேறு எந்த ரகத்திலையுமே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கீழ்த்தரமான கட்சியாக இருக்க முடியாது. ஐ மீன் நான் அந்த கம்பேரிசனில் நான் சொல்கிறேன். அப்படி இருக்கிற போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த ரகத்திலாவது ஒருபடி மேலே இருக்கிற இயக்கமாகத்தான் மக்களினுடைய மனநிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்று சொன்னால் அந்த இயக்கம் நிச்சயமாக மக்களுக்காக பாடுபடும், அதை மக்களுக்காக நிறைவேற்றும் என்கிற எண்ணம் மக்களிடத்தில் இருக்கிறது. மாறாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஹிஸ்ட்ரி அப்படி. அவருடைய தேர்தல் வாக்குறுதி என்பது மட்டுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கோடு தான் இருக்கும். 2 ஏக்கர் நிலம் கொடுப்பேனாரு 2006 திரு கருணாநிதி. கொடுத்தாரா? கொடுக்கல. மாறாக வண்ண தொலைக்காட்சி கொடுப்பேனார். எல்லாத்திலையுமே விஞ்ஞான முறையிலே சிந்தித்து தங்களுடைய குடும்பத்தை எப்படி வளப்படுத்திக் கொள்ளலாம் என்கிற எண்ணம் மட்டுமே அவர்களிடத்திலே இருக்கும். வண்ண தொலைக்காட்சி கொடுத்து அந்த வண்ண தொலைக்காட்சிக்கு கனெக்ஷன் யார்கிட்ட கொடுக்கும்னு சொன்னால் எஸ்சிவி என்று அன்றைக்கு இருந்த திரு தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுடைய நிறுவனத்தில் இருந்த அந்த ஒரு கேபிள் தான் கனெக்ஷன் கொடுக்கணும். மாதம் 200 ரூபா அது கட்டணும். நீங்கள் அந்த தொலைக்காட்சியினுடைய விலை 1500 ரூபா தான் இருக்கும் அன்றைய தினம். ஆனால் 200 ரூபாய் மாதம் நீங்கள் கொடுத்து வருடத்திற்கு 1200 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் பெற்று ஏறத்தாழ 5 ஆண்டுகள் 6000 ரூபாய்க்கு நீங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் 1500 ரூபாய் கொடுத்துட்டு 6000 ரூபாய் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை திராவிட முன்னேற்ற கழகத்தில். இதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, நான் ஒப்புக்கொள்கிறேன், எந்த அரசாங்கம் இருந்தாலும் கொடுக்கிற தேர்தல் வாக்குறுதி என்று நிறைவேற்ற மாட்டாங்கல்ல, நிறைவேற்ற முடியாது. காரணம் அதற்கான காலம் கணிந்து வராது, அதற்கான பொருளாதாரம் சரியான நிலையில் இருக்காது, அதற்கான ஒத்துழைப்புகள் அந்த சம்பந்தப்பட்ட துறையில் இருந்து கிடைக்காது. இது போன்ற பல காரணிகள் இருக்கிற போது அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலை இருக்கும். ஆனால் அந்த பெரும்பான்மையாக சதமானம் என்று ஒப்பிட்டு பார்க்கிற போது பாதிக்கு பாதி கூட நிறைவேற்றாத அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். 1-2களை மட்டும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகளின் காரணமாக நிறைவேற்ற முடியாமல் போனது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தில் இருந்திருக்கிறது. நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒப்பிட்டு பார்க்கிற போது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களின் மனங்களிலே கூடுதலான இடங்களை பிடித்திருக்கிறது. அது வருகிற தேர்தலிலே நிச்சயமாக வெளிப்படும். கண்டிப்பாக ஸ்கூட்டர் திட்டம் வந்து ஏற்கனவே வந்து அறிவித்து அதை வந்து முழுமையாக கொடுக்காம ஸ்டாப் பண்ணியிருந்தாங்கன்ற ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ மறுபடியும் வந்து ஸ்கூட்டரை வந்து கொடுப்போம், மானிய விலையில் கொடுப்போன்ற விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இது மாதிரி வந்து கண்டிப்பாக இவங்க அதை செய்வாங்களா அப்படின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு மக்கள் மனசில் அதிமுக மேலே இருக்கா? இன்னொன்று, அதிமுகவில் வந்து ஓபிஎஸ் வந்து தனியாக இருக்கிறாரு, செங்கோட்டையன் டிவிக்கே போயிட்டாரு, டிடிவி தினகரன் சசிகலா இவங்க எல்லாரும் வெளியில் இருக்கிறாங்க. இப்போ வந்து சென்ட்ரலோட ப்ரெஷரால் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். ஏன்னா பாஜக கூட்டணி வேண்டான்னு வெளியில் வந்து ஒரு திருப்பி என்டிஏ கூட்டணியில் போய் சேர்ந்திருக்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மக்கள் மனசில் ஒரு பாசிட்டிவ் வைபை எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி கொடுக்கும்? தூத்துக்குடி மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் கனிமொழிக்கும் பிரச்சனை. மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கும் மூர்த்திக்கும் பிரச்சனை. சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா சேகர்பாபுக்கும் மா சுப்பிரமணியத்துக்கும் பிரச்சனை. திருநெல்வேலி விருதுநகர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தங்கம் தென்னரசு KKSSR ராமச்சந்திரன் அப்பாவுக்கு பிரச்சனை. கன்னியாகுமரி எடுத்துக்கிட்டிங்கன்னா மனோ தங்கராஜுக்கும் சுரேஷ் ராஜனுக்கும் பிரச்சனை. கோயம்புத்தூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா செந்தில் பாலாஜிக்கும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே பிரச்சனை. இதுபோல் பல பிரச்சனைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது, நீர் பூத்த நெருப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அளவிலே வெளிப்படும் ஒன்று. இரண்டாவது, அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் ஓபிஎஸ்க்கும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணன் செங்கோட்டையனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. அவருடைய ஒழுங்கு நடவடிக்கையின் காரணமாக அவர்கள் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தனியான பாதையை தனியான அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால் அவர்களால் இந்த இயக்கம் பலவீனப்பட்டுவிடும், பலம் இழந்துவிடும் என்று சொன்னால் அது முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இப்போ இத்தனை பேரை நான் பட்டியலில் போட்டேன் பார்த்தீங்களா, இன்னும் இருக்குது நிறைய. விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தான் லட்சுமணனுக்கு அங்கே பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. கடலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா MRK பன்னீர்செல்வத்திற்கும் ஐயப்பனுக்கும் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லா மாவட்டங்களிலுமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கிறது என்கிற ஒற்றை காரணத்திற்காக அந்த பிரச்சனைகள் பூதாகரமாக வெளியில் வெடிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது. இது தேர்தல் ஆட்சி அதிகாரம் அவர்களுடைய கையில் இருந்து போனுச்சுன்னா திமுக, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பல பிரிவாக அதிமுக பிரிஞ்சிருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்க எண்ணவே முடியாத அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் பல பிரிவுகளாக பிரிந்துவிடும். சரி, இல்ல அது நடக்கும்போது பாத்துக்கலாம். ஆனா இன்னைக்கு வந்து அதிமுகல இந்த பிரிவுகள் இருக்கத்தானே செய்யுது. நீங்க வந்து அந்த பிரிவாக அவங்க ரெண்டு பேரும் எங்க ஓபிஎஸ்க்கும் செங்கோட்டையனுக்கும் எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க. ஆனா ஓபிஎஸ் வந்து இன்னமும் இல்லை, நான் வந்து அதிமுகல தான் இருக்கிறேன்ற மாதிரியான மனநிலையிலே இருந்துகிட்டு இருக்கிறாரு. அப்போ இதெல்லாம் வந்து ஒரு இம்பாக்டை வந்து இத்தனை தேர்தல்களில் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துருச்சோன்னு ஒரு பார்வை இருக்கு. திருமதி சசிகலா கூட தான் சொல்றாங்க நான் தான் பொதுச் செயலாளர்னு. அது பொதுச் செயலாளர் ஆக முடியுமா? அவங்க
பொதுச் செயலாளர் என்று அறுதியிட்டு உறுதியிட்டு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் முழு கட்டுப்பாட்டில் திரு எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். அவ்வளவுதான். தேர் எண்ட்ஸ் த மேட்டர். இதுல வேற யாருக்கும் இங்க உரிமையோ பங்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இல்ல உங்களுக்கு தேவை இருக்கா? உங்களுக்கு தேவை இருக்கா? நீங்க நீதிமன்றத்தை வழக்கு தொடுங்க. உங்களுக்கு அங்க இடத்துல உங்களுக்கு ஆதாரங்கள் இல்ல ஓட்டிங்ல மக்கள் மனநிலை என்னன்னா, நீதிமன்றம் ஒரு முடிவு எடுக்கிறது அது வந்து லீகலா நம்ம போயிடுவோம், அது உங்களுக்கு தெரியும். பட் பொதுமக்கள் மனநிலையில இருந்து என்னப்பா ஓபிஎஸ் வெளியே வந்துட்டாரு, அவருக்கு நம்ம ஓட்டு போடுவோம், அவர் அதாவது அவருடைய முகத்துக்காக சில வாக்குகள் விழுந்திருக்கும். அந்த வாக்கு வந்து அதிமுகவுக்கு சரிவை கொடுத்துறாங்க. அதுதான் பாதிப்பு உண்டாக்காதுன்னு சொல்றேன் நான். இப்ப நான் சொன்ன திமுக இத்தனை பேர் பட்டியலிட்ட பாத்தீங்களா? இப்ப இந்த இத்தனை பட்டியலிட்ட யார் யாருக்கு எங்க அந்தந்த மாவட்டங்கள் எதிர்ப்பு இருக்கிறதோ அவங்க காலி பண்ணு இவங்க வேலை செய்வாங்க, இவங்க காலி பண்ணு அவங்க வேலை செய்வாங்க, அந்த கட்சியில் இருந்துகிட்டே. ஆனால் அதிமுக பொறுத்தவரையில் கட்சிகளுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் கட்சியிலிருந்து வெளியேறி வெகு தூரம் பயணப்பட்டு விட்டார்கள். அதனால அவர்களால் இந்த இயக்கத்திற்கு பாதிப்பு வரும் என்று சொன்னால் அதை முற்றிலுமாக நான் மறுக்கிறேன். காரணம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1996 மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை இழக்கிறது. அன்றைக்கு மூத்த தலைவர்களாக இருந்த மாண்புமிகு அம்மாவினுடைய அமைச்சரவையில் அலங்கரித்த மிக மூத்த 4 தலைவர்கள் தனியாக பிரிந்து களம் காணுகிறார்கள். ஆனால் 2 ஆண்டுகளில் 98 மிகப்பெரிய அளவிலே நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மிகப்பெரிய மத்தியிலே பங்கெடுக்கக்கூடிய அளவிற்கு அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று இருந்து வருகிறது. அப்படி இருக்கிற போது அனைத்து இந்த அண்ணா சிம்பிளுங்க, திமுகவும் அதான். இயக்கம் என்பதுதான் நிரந்தரம். இதில் யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் அவங்களுடைய பங்களிப்பை செலுத்தலாம், பங்களிப்பு முடியாது என்று விலகியும் செல்லலாம். ஆனால் நிறுவனம் என்பது நிரந்தரமானது, கழகம் என்பது நிரந்தரமானது. இதை யாரும் அசைக்க முடியாது, யாராலும் எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்த முடியாது. சிறு சிறு சலசலப்புகள் அந்த நேரத்தில் எழுமே தவிர பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்று சொன்னால், நீங்கள் சொல்கிறாலும் நான் பாதிப்பே வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் என்று சொன்னால், எங்களுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்கிற அளவுக்கு அந்த பாதிப்பு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. விஜய் ஒரு பெரிய ரோல் வந்து பிளே பண்ணுவார் அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு. விஜய் அதிமுக ஓட்ட பிரிப்பாரா? என்னை பொறுத்தவரையிலே அண்ணன் விஜயகாந்த் அளவிற்கு விஜய் பெரிய செல்வாக்குள்ள ஆளாக எனக்கு தெரியவில்லை. காரணம், அண்ணன் விஜயகாந்தோடு நான் பயணித்தவன். அண்ணன் விஜயகாந்த் அளவிற்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்காது. அண்ணன் விஜயகாந்தாலேயே அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அசைத்து பார்க்க முடியவில்லை. அப்படி இருக்கிற போது கூட்டம் சேர்ப்பதோ, விசிலடிப்பதோ, கும்பலாக குதூகலிப்பதோ, வைப் பண்ணுவதோ தேர்தலுக்கு சாதகமாக இருக்காது. அது தேர்தலுடைய முடிவுகளை நமக்கு சாதகமாக கொண்டு வருமா என்று சொன்னாலும் நிச்சயமாக இருக்காது. அப்படி இருக்கிற போது திரு விஜய் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நாம் பாதிப்பை ஏற்படுத்தி விட்டோம் என்று சந்தோஷப்பட்டக்கூடிய அந்த மனநிலையில் மட்டும்தான் அவர் இருக்க முடியுமே தவிர, நாங்கள் இத்தனை இடத்தில் வெற்றி பெறுவோம் என்று அவரால் அறுதியிட்டு இறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. அதிகபட்சமாக நான் சொல்கிறேன், மிக அதிகபட்சமாக 2 இடங்களில் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வெற்றி பெறும் கூட நான் சொல்லலை, 2 இடங்களில் அவர்கள் வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் அங்கு போடக்கூடிய வேட்பாளரை பொறுத்து தானே தவிர, அதனால பெரிய விஜய் ஜெயிச்சிருவாரு, பெரிய நின்னா இன்னொன்னு யாராவது ஒரு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இவர்கள் வந்து நாம ஏடிஎம்கேவை நம்ம அந்த இடத்துல காலி பண்ணிட்டோம், டிஎம்கேவை இந்த இடத்துல நம்ம காலி பண்ணிட்டோம்னு அவங்க சந்தோஷம் தான் பட்டுக்கலாமே தவிர மிகப்பெரிய ஒரு பாதிப்பை இந்த தேர்தலில் அவரால் ஏற்படுத்த முடியாது. தேர்தல் களம் என்பது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான். மற்றவர்கள் யார் வேண்டுமானாலும் விஜய் வந்து இனிமேல் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அதிமுக பின்னாடி தள்ளிட்டு அந்த இடத்துல வந்து அவர் தன்னை பிளேஸ் பண்ண நினைக்கிறாரோ? அது வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்னு திருமதி சசிகலா சொல்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதுக்கு ஒரு வேல்யூ இல்லை. நீங்கள் சொல்லலாம், நீங்கள் என்ன உங்கள் ஆசை, அது இப்போ சுரேஷ் விருப்பப்படலாம், நான் இன்னும் பெரிய ஆளாகலாம், நான் மந்திரி ஆகணும், சிஎம் விருப்பப்படலாம். அதற்கான தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அதற்கான மக்கள் செல்வாக்கு உங்களுக்கு இருக்கணும். எதுவுமே இல்லாமல் நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற பரவாயில்ல சரி, அவர் என்னென்ன சொல்கிறேன்னா, அடுத்து நாங்கள் தான் ஆட்சிக்கு வர போகிறோம், மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு 2.0 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களை நம்ம எதிர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இருக்கிறவர்கள் ஏற்கனவே ஆண்டவர்கள், அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கள நிலவரம் தெரியும். அப்போ நம்ம அவங்களை எதிர்க்கணும். அப்போ அது எதிர்க்கிறது ஒரே கட்சி யாரானா அதிமுக தான். எங்களால் தான் அவர்கள் எதிர்த்து களமாட முடியும். அதிமுக ஏற்கனவே அவர்களை காட்டிலும் கூடுதலாக ஆண்டு இருக்கிறது. அதுல திமுக ரொம்ப தெளிவா இருக்காங்க. திமுக அதிமுக தான் போட்டின்னு அவங்க தெளிவா இருக்காங்க. நாங்களும் தெளிவா இருக்கிறோம், ஃபீல்டில் இருக்கிறோம், நாங்கள் தெளிவா இருக்கிறோங்க. இப்போ இந்த மற்றவங்க அவங்க பேசுறாங்கிறது நம்ம அதுக்காகலாம் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றேன். நான் தான் பெரிய ஆளு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன்னா மற்றவருடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நான் சொல்லுவேன். அதிமுகவில் எனக்கு எந்த இடம்ன்றது எனக்கு தெரியும். நான் தான் என்னுடைய நிலைமையை தாண்டி நான் இந்த இடம் நான் சொன்னேன்னா என்னை வேற முட்டாள் இருக்க முடியாது. அப்போ அப்படி நான் பேசுறேன்னு வச்சுங்களேன், ஏடிஎம்கே என்ன பண்ணுவாங்க, சரி உடுப்பா பாவம் ஏதோ பேசுகிறான், அப்படி போயிடுவாங்க எங்கள் கட்சியிலேயே. அதுபோலத்தான் ஒரு விளையாட்டுத்தனமாகத்தான் நம்ம அதை பார்க்க முடியுமே தவிர, நான் அவரை லைம்லைட் பண்ணிக்கணும், அவருடைய மக்களிடையே பெரிய கவர்ச்சியை உண்டாக்க வேண்டும், மக்களை கவர வேண்டும் என்பதற்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகத்தான் இருக்கும். திருமதி சசிகலா எப்படி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் என்ன அவங்க அப்படி கிளைம் பண்ணுறாங்களோ அதுபோல ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் விஜய் சொல்கிறத நான் பார்க்குறேன். நான் நன்றி சார், நிகழ்ச்சியில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மகிழ்ச்சி.
திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.